பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ச்சியாக கர்த்தருடைய ஆவியானவர் என் உள்ளத்திலே ஏவுகிற ஒரு காரியம், இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எவ்வளவாய் அவர் நேசித்து இருக்கிறார் என்பதை இந்த நாட்களிலே என்னால் உணர்ந்து கொண்டு அப்படிப்பட்ட வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்கிறார். ஆம், அவருக்கு சொந்தமானவர்களிடத்தில் அவர் வந்தார், அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமாங்க, நல்லா புரிஞ்சுங்க. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் இரண்டாம் பட்சம், அதாவது கிறிஸ்துவனுடைய அன்பு பார்த்தீங்கன்னா நல்லா விளங்கி கொள்ளுங்க. இரண்டாம் பட்சம்னு சொன்னால் பாகுபாடு அப்படின்னு நினச்சிடாதீங்க. வசனம் சொல்லுது, அவருக்கு சொந்தமானவரிடத்தில் அவர் வந்தார். அப்படின்னா யூதர்களுக்காக, அவருடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஆனால் அவர்கள் அவரை அசட்டை பண்ணாங்க, காட்டி கொடுத்தாங்க, சிலுவையில் அறையப்பட்டாங்க, காரி உமிழ்ந்தாருங்க. ஆனால் அவங்க ஏற்றுக்கொள்ளாதது நிமித்தம் அந்த ரட்சிப்பு உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிச்சிங்க. இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்கள தேவன் பல மனிதர்களிடத்தில், புறஜாதிகளிடத்துலாம் ஒப்பு கொடுத்துருக்கிறார். ஆனால் அவர்கள் இன்னும் தேவனை அறியாமல் இன்னும் அப்படி தான் இருக்கிறாங்க. அப்படின்ற பொழுதுதான் பிதாவானவர் தம்முடைய சொந்த குமாரனையே அவர் அனுப்பினார். அவரை அனுப்பி இந்த உலகத்தில் அவரை பலியாக்கும்படிக்கு பிதாவானவர் அவரிடத்துல ஒரு ப்ளூ பிரிண்டை கொடுத்தது போல எல்லா நிகழ்வுகளையும் அவர் குமாரனிடத்துல சொல்லி அனுப்புகிறார். நீ இந்த ஜனங்களுக்காக போற, நீ காயப்படுவ, குத்தப்படுவ, துப்பப்படுவ, அற்பமா எண்ணப்படுவ, அசட்டை பண்ணப்படுவ, காட்டி கொடுக்கப்படுவ, சிலுவையில் அறையப்படுவ, எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அவரிடத்துல ஒரு ப்ளூ பிரிண்டை கொடுத்தது போல எல்லா காரியங்களையும் உணர்த்தி அனுப்பினார். அவரும் வந்தார். மனுஷருடைய அக்கிரமங்கள், அநியாயங்கள், பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் தன்மேலே ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் அவர் வெற்றியை சிறந்தார். இந்த வசனம் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா, நம்பிக்கை உடைய சிறைகளே. அப்படின்னா சிறையிருப்பின் நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நம்பிக்கையற்ற ஒரு காரியம், இனி நம்மளை யார் கைட் பண்ணுவா, நம்முடைய சூழ்நிலை என்னவா இருக்கும் என்கிற ஒரு கேள்விக்குறியில இருந்த வேலையில தான் அந்த வார்த்தைகள் எல்லாம் பார்க்கிறோம். அரணுக்கு திரும்புங்கள், அதாவது பாதுகாப்பான இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு அறைகூவல் விடப்படுகிறது. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், அதை இன்றைக்கே தருவென்றார். எவைகளை இழந்து போயிருக்கிறார்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவன் அவர்களை அவ்வளவா நேசிக்கிறார். ஆமாங்க, இந்த நாளில இந்த வார்த்தை ஆதி நாட்களில் உள்ள வார்த்தையாக இருந்தாலும், அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம்தான் இருந்தாலும், இன்னைக்கு நாமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். அப்போ இந்த வார்த்தை நமக்கும் பொருந்தும். இரட்டிப்பான நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் காத்து கொண்டு இருக்கீங்களா? இன்றைக்கே அந்த நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் என்கிறத இந்த வேத வாக்கியம் நினைவுபடுத்துகிறது. நாம் செபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையின் மூலியமா எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்த என் தேவன், நீர் எங்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட நன்மைகளை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்து அற்புதமாய் வழி நடத்துவீராக. எல்லா தடைகளை நீர் நீக்கி போடும், பெரிய காரியங்களை செய்யும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.